ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासति गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் எவ்வளவு அழகானது. பிரபஞ்சம் எப்படி, இந்த பிரபஞ்சத்தை பத்தி நிறைய பல்வேறு கேள்விகள் இருக்கு, பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, அது தானா படைக்கப்பட்டதா, திடீர்னு வந்துருச்சா, விஞ்ஞானம் என்ன சொல்லுது, ஆன்மீகம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கலந்து பேச இருக்கிறோம். ஒன்ஸ் அகேன். பொதுவா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல விஞ்ஞானத்தை நம்புறாங்க பெரும்பாலும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாரோ, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்களோ, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனா விஞ்ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும், ஆன்மீகம் அறிவியல், சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் இல்லைன்னா அறிவியலே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னா தெர் இஸ் நோ சயின்ஸ். அதுதான் மெயின் பாயிண்ட் இங்க. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் பிலாசபிக்கலா இருக்கும் வகுப்பு. நான் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிலாசபியா இல்லாம உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ இங்க ஒரு 42 பேர் இருக்கும். நம்ம படைப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். கிரியேஷன், படைப்பு எப்படி நடந்தது, அது சயின்ஸ் என்ன சொல்லுது, அப்புறம் ஆன்மீகமா என்ன தெரிஞ்சுக்கிறோம், படைப்புங்கிறது நித்தியமானதா, படைப்பாளி என்று ஒருவர் இருக்கிறாரா, இந்த மாதிரி கேள்விகள். இப்ப நம்ம எல்லாம் பிரச்சாரத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இந்த கேள்வி கேட்கறான்னு வைங்க, இந்த படைப்பு எப்படி நடந்தது, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அந்த மாதிரி கிரியேஷன், பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது. பிரபஞ்சத்தை பற்றி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது. சரி, பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். படைப்பை பற்றி தாங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள்? ஏன்னா நான் மட்டும் பேசினா அப்படியே போரிங்கா இருக்கும், தூக்கமா வரும். ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசினா நல்லா இருக்கும். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க? அப்புறம் விஞ்ஞானம், சயின்ஸ் என்ன சொல்லுது, அப்புறம் ஆச்சாரியன்மார்கள் அவங்க என்ன சொல்றாங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரி, யாராவது ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? கை தூக்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்க ஜூம்ல 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம், உங்களோட ஆன்சரை நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். இங்க சுசித்ரா மாதாஜி கை தூக்கி இருக்காங்க. சொல்லுங்க மாதாஜி, வெல்கம். சுசித்ரா மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிக்கலாம் மாதாஜி, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நமஸ்காரம். இது கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் எல்லா ஜீவராசி 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் பீஜம் தந்தை அவர்னு சொல்லியிருக்கிறாரு. அது பகவத்கீதையில இருக்கிறத வச்சு நான் நம்புறேன். நம்ம கண்ணுக்கு புலப்படாத எல்லா பிரபஞ்சங்களையும் அவர் தான் உருவாக்கினார்னு நம்புறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சரி, இப்ப மாதாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட் சாஸ்திர பிரமாணம்.
சாஸ்திர பிரமாணம் சொல்றாங்க. சரி, இப்போ ஒருத்தருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல மாடர்ன் சயின்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நவீன காலம், மாடர்ன் ஏஜ், இப்போ உள்ள இளைஞர்கள், யுவதிகள், இவங்களுக்கு மத்தியில வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கு, ராமானுஜாச்சாரியர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை ஏற்றுக்கிறதுக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பக்குவம் இல்லை. அப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து படைப்பு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது நீங்க விஞ்ஞானமா ப்ரூவ் பண்ணுங்க, அதாவது விஞ்ஞான பூர்வம் நிரூபிக்கணும். நீங்க படைப்பு குறிச்சு இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இது, இது எப்படி நடக்குது, இதை வந்து எனக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். சாஸ்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணதான் போறோம். சாஸ்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தர் வந்து கேட்கறாங்க, மேபி அவங்க வந்து ஆஹ், விஞ்ஞானத்தை நம்புறவங்களா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கலாம், இல்ல இந்த விஷயங்களை பற்றி சாஸ்திரத்தை பத்தி தெரியாதவங்களா இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி விதவிதமான நபர்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும். நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது பலதரப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டியது வரும். நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, விஞ்ஞானத்தை நம்புறவங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அப்போ இந்த ஒரு சூழ்நிலை ஒரு கேள்வி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி படைப்பை பற்றி நீங்க விஞ்ஞான பூர்வமா சொல்லுங்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம், கிரியேஷனை பற்றி நீங்க சயின்டிபிக்கா சொல்லுங்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? யாராவது பதில் தெரிஞ்சா கேட்டு. புருஷோத்தம் பிரபு, புருஷோத்தம் பிரபு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். பிரபு, நம்ம சாப்பிடுற பொருள் ஜீரணம் ஆகுதுன்னா அதுக்கு காரணமே பகவான் தான். சரி, நம்ம எல்லாம் பக்தர்களா இருக்கிறதுனால நேரடியா பக்திக்கு போயிடுறோம். ஆனா நீங்க பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சது அமெரிக்கால. அமெரிக்கால உள்ளவங்க கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பகவத்கீதைன்னு என்னன்னு தெரியாது, சாஸ்திரம் ஒண்ணும் தெரியாது, எதுவுமே தெரியாது, பகவான் யாரு எப்படி எல்லாம் தெரியாது. அவங்க வந்து மாடர்ன் சயின்ஸ் அந்த ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ், யூத். ஸோ பிரபுபார் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச பொழுது நிறைய இளைஞர்கள், யுவதிகள் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து நவீன நாகரிகத்தை பின்பற்றக்கூடியவங்க. அவங்களுக்கு வேத கலாச்சாரம் என்ன, வேத கல்வின்னா என்ன, பகவான் கிருஷ்ணர் யாரு, இதெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது பிரபுபாதர் அவருடைய உபன்யாசங்கள்ல எப்படி படைப்பை பற்றி அவங்களுக்கு புரிய வச்சார், அது தெரிஞ்சதுன்னா நம்ம அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிரபுபாதர் வந்து ஓகே, பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். அவர் வந்து கிருஷ்ண பக்தி இந்த இயக்கத்தை வந்து விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்காரு. அவருடைய கிளாஸ்ல வந்து ஃப்ரீக்வெண்டா அவருடைய வகுப்புல அடிக்கடி அவர் சொல்வது உண்டு, டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட் இஸ் ஆர்டினரி மூவ்மெண்ட், இஸ் சயின்டிபிக் மூவ்மெண்ட். நீங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை வந்து சாதாரண இயக்கம்னு நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமான இயக்கம். டோன்ட் திங்க் திஸ் சாண்டிங் அண்ட் டான்சிங் இஸ் ஆர்டினரி, தே டோன்ட் நோ எனிதிங். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பக்தர்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ பாடுவாங்க ஆடுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க, இது சயின்டிபிக் மூவ்மெண்ட், இது வந்து விஞ்ஞான பூர்வமான ஒரு இயக்கம் அப்படின்னு பிரபுபா சொல்லுவார். அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து இந்த பிரபஞ்ச படைப்பை வந்து லாஜிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நீங்க ஃப்ரீக்வெண்டா யார் வந்து தொடர்ந்து பிரபுபாடைய லெக்சர் உபன்யாசம் கேட்கறீங்களோ அவங்க அதுல வந்து பார்க்கலாம். பிரபுபாதர் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து, பிரபஞ்ச படைப்பு இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு, இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை 3 விதமா ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. ஒன்று லாஜிக் அண்ட் ஆர்குமெண்ட். ஒருத்தர் வந்து லாஜிக்கா வந்து கேட்கலாம், ஆர்குமெண்ட் பண்ணலாம், விஞ்ஞான பூர்வமா கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். அதுக்கப்புறம் சாஸ்திர அடிப்படையில கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஆதாரப்பூர்வமா ஏதாவது கேள்விகள் கேட்கலாம், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, கடவுள் இருக்காருங்கிறதுக்கு, ஏதாவது கடவுள் தான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, இதுக்கு படைப்புக்கு பின்னாடி எப்படி கடவுள் இருக்காரு அப்படின்னு கேள்வி எழலாம். அப்புறம் இந்த படைப்பை வந்து எப்படி ஆத்மீக ரீதியாகவும் சாஸ்திர பிரமாணமாகவும் பிரபுபாதர் வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அப்புறம் லாஜிக் அண்ட் ஆர்குமெண்ட், ஜென்ரலா அன்றாட வாழ்க்கையில நம்ம காணக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு பிரபுபாதர் வந்து பதில் கொடுத்திருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு பின்னாடி நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய கிரகங்கள், நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இதுவரை நம்ம வாழ்க்கையில
ஏதாவது ஒரு நட்சத்திரம் ஒன்னோட ஒன்று மோதிக்குச்சு, ரெண்டு கோள்கள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம பார்த்ததும் இல்லை, படிச்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. எண்ணற்ற கிரகங்கள் வானவெளியில மிதந்துட்டு, வானவெளியில எண்ணற்ற கிரகங்கள் மிதந்துகிட்டு இருக்கு. இதுல ஒன்றொன்றும் அதன் பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது. எல்லா கிரகங்களும் அதன் பாதையில சுழன்றுகிட்டு இருக்கு. எந்த கிரகமே வந்து ஒன்றோடு ஒன்று உராய்ச்சியதாவோ மோதியதாவோ இது வரைக்கும் நடக்கல. அப்ப இது எப்படி நடக்குது? சோ இது வந்து கிரியேஷன் வந்து நேச்சரா நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரபுபாதர் மிக அழகாக பதில் கொடுத்திருக்காரு. இப்போ நான் உங்களை வந்து உங்களை எல்லாரும் நம்ம எல்லாருமே இந்த மீட்டிங்ல வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணிருக்கேன்னா ஒரு லேப்டாப் மூலமா ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு லேப்டாப் எடுத்துட்டு அந்த லேப்டாப் மூலமா உங்களோட கனெக்ட் ஆயிருக்கேன். சரி, இந்த லேப்டாப் வந்து தானே இயங்கக்கூடியதுதான். அது வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா அது தானே இயங்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதுல வந்து நான் வந்து ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து ஷேர் பண்ணலாமா, ஜூம் எப்படி கனெக்ட் பண்றது, அப்புறம் அதுல வாட்ஸ்அப்ல போய்க்கலாமா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பட் நான் ஆப்ரேட் பண்ணணும். நான் ஆப்ரேட் பண்ணாம அது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிறதா இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சுலபமா சொல்ல போனா ப்ரோப்பா என்ன எக்ஸாம்பிள் தருவார்னா, இப்போ எனக்கு மேல ஒரு ஃபேன் சுத்தின்னு இருக்கு. இந்த ஃபேன் வந்து தானா ஓடுதா? ஆமா, தானா தான் ஓடுது. இந்த ஃபேன் வந்து எனக்கு மேல ஒரு மின்விசிறி காத்தாடி ஃபேன் சுத்தின்னு இருக்கு. இந்த ஃபேன் சுத்தின்னு இருக்கா? ஆமா சுத்தின்னு இருக்கு. தானா சுத்தின்னு இருக்கா? ஆமா தானா சுத்தின்னு இருக்கு. ஆனா நான் இந்த அறைக்குள்ள வந்து சுவிட்ச் போட்டேன், சுவிட்ச் ஆன் பண்ணேன். இங்க இருந்து எனக்கு தேவைப்பட்டா ஆன் பண்ணிக்கிறேன், தேவையில்லைன்னு ஆஃப் பண்றேன் இல்லையா? எனக்கு வந்து ஃபேனுடைய காத்து தேவை அப்படின்னா நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும், தேவையில்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ அது தானா இயங்கக்கூடிய ஒரு எந்திரமா இருந்தாலும், அது ஒரு மெக்கானிக்கல் ஒரு மெஷினா இருந்தாலும், அதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்னுடைய ஹெல்ப் அதுக்கு தேவை. நான் வந்து ஆப்ரேட் பண்ணாம அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ ஒரு ஒரு சின்ன ஃபேனு அது தானா ஓடக்கூடியதா இருந்தாலும் நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த பிரபஞ்சங்கிறது ரொம்ப பெரியது. இந்த பெரிய பிரபஞ்சத்தை யாரு சுவிட்ச் ஆன் பண்றா, யார் சுவிட்ச் ஆஃப் பண்றா? அதுக்கு விஞ்ஞானிகள்கிட்ட பதில் கிடையாது. இந்த கேள்விக்கு வந்து விஞ்ஞானிகள்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அவங்கனால விஞ்ஞான பூர்வமா தான் பார்க்க முடியுமே தவிர உணர முடியாது. ஆராய்ச்சி பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனா உணர முடியாது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முனி புங்கவானம். ஒரு முனி வந்து ரொம்ப ஸ்பெகுலேட் பண்ணிட்டே போலாம். ஒரு முனி வந்து கற்பனை அவிழ்த்து விட்டுட்டு அந்த கற்பனையில பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த கற்பனையாலேயோ ஆராய்ச்சினாலேயோ இந்த பிரபஞ்சத்தை இயக்கத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது எல்லையற்ற சக்தியுடைய, கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அந்த அச்சிந்திய சக்திய சிறிய மூளை கொண்டு உணர்வது ரொம்ப கடினம். சரி, அப்புறம் நீங்க எல்லாருமே இந்த 18 days பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, அப்புறம் அடிக்கடி சத்சங்கத்துக்கு வரீங்க. நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க, அதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மா நமக்கு 4 குறைகள் இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு 4 குறை இருக்கு. என்னென்னது யாருக்காவது தெரியுமா? ஜீவாத்மாவுடைய 4 டிஃபெக்ட்ஸ், 4 குறைகள். ஜீவாத்மாவின் 4 குறைகள். என்னென்ன குறைகள் இருக்கு நம்ம கிட்ட? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா கை தூக்கு. ஜீவாத்மாவின் 4 குறைகள் என்ன? சுசித்ரா மாதாஜி, நீங்க வந்து 2 சொல்லுங்க. சோபனா மாதாஜி கை தூக்கிருங்க, அவங்க 2 சொல்லட்டும். முதல்ல சுசித்ரா மாதாஜி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ரெண்டு குறைகள், ஜீவாத்மாவுடைய 2 குறை சொல்லுங்க. மனம் புத்தி. இல்லையே, அது குறை இல்ல. மனம் புத்தி குறை இல்ல, அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புலன். சரி, இங்க வந்து சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க ஜெயந்தி மாதாஜி, இம்பர்ஃபெக்ஷன், குறையுடைய புலன்கள். நம்ம புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணு காது மூக்கு, இதெல்லாம் குறையுடைய புலன்கள். சரி, அடுத்தது சோபனா மாதாஜி சொல்லுங்க. மாயையில் அகப்படுதல், தவறு செய்யும் இயல்பு, ஏமாற்றும் குணம். எஸ், ஜீவாத்மனுடைய 4 குறை என்னன்னா
நம்ம எல்லாருக்குமே இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாவுக்கும் இந்த 4 குறைகள் உண்டு. புலன்கள் குறைபாடானது, தவறு செய்யக்கூடியவங்க, அப்புறம் மாயைக்கு உட்பட்டவங்க, ஏமாற்றுக்காரங்க. பாத்தீங்களா? இப்ப நான் உங்களை லேப்டாப்ல கனெக்ட் ஆயிருக்கேன். இப்போ இங்க கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரண்டே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. கொஞ்ச நேரத்துல லேப்டாப் சார்ஜ் போய் அது யூஸ் ஆகாது, மீட்டிங் கட் ஆயிடும். அதுக்கு சார்ஜ் போடணும். சார்ஜ் போடலைன்னா அது கட் ஆயிடும். அப்போ இங்க வெளிச்சம் இருந்தாதான் நீங்க என்ன பார்க்க முடியும், நான் உங்களை பார்க்க முடியும். அப்ப வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. சரி, அடுத்தது பிரபுபாதர் என்ன கேட்கிறாரு? சரி, ஓகே, இறைவனின் படைப்பு, இங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களோ, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கோ, அவங்களுக்கு பிரபுபாதர் ஒரு புத்தகத்துல அருமையான பாடம் கற்பிச்சிருக்காரு. நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்திருக்காரு. யாராவது கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னாலோ, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாலோ, ஸ்ரீல பிரபுபார் புத்தகத்தை படித்தால் இது போல கேள்விகள், சந்தேகங்கள்லாம் இல்லாம போயிடும், காணாம போயிடும். பிரபுபா என்ன சொல்றாரு? இப்ப சூரியன் இருக்கு. இந்த சூரியன் கூட எனக்கு இதுல அனுப்பிச்சிருந்தாங்க, பிபிடியில சூரியனை பத்தி ஒரு இது. எஸ், திஸ் ஒன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சூரியன் நடுவுல இருக்கு, அதை சுத்தி கோள்கள் இருக்கு. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 9 கிரகங்களும் நடுவுல சூரியன். இந்த சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷக் சுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேச தேஜா ஏ ஞாகயா பிரபதி சம்பிருத காலச்சக்ரோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. எல்லா கிரகத்துக்கும் ராஜா சூரியன். நீங்க அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா சூரியனை மையமா வச்சு இது கால்குலேஷன் போடுவாங்க. சூரியன் இன்னைக்கு எந்த ராசியில இருக்காரு, இந்த மாசம் சூரியன் மகர ராசிக்கு போறாரு, அடுத்த மாசம் சிம்ம ராசிக்கு போறாரு, அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு போவாரு அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணுவாங்க. சூரியனுடைய பிரயாணம், டிராவல் பண்றது, அதான் சங்கராந்தின்னு பேர். ஒரு சூரியன் ஒரு கிரகத்துல நுழையிறது சங்கராந்தி. அப்போ மகர சங்கராந்தி அப்படின்னா சூரியன் மகர கிரகத்துக்குள்ள நுழையிறது, அந்த மகர ராசிக்கு இடம் பெயர்வது. சூரியன் மகர ராசிக்கு இடம் பெயர்வதுதான் மகர சங்கராந்தி. அந்த மாதிரி ஒரு மாசமும் 12 மாதம் சூரியன் மாறிக்கிட்டே இருப்பார், ஒரு ராசிக்கு இடம் மாறிட்டே இருப்பார். இந்த சூரியன் இருக்காரே, அவர் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. சுரேஷ் சவிதா, சூரியனுடைய பேர் சவிதா. அந்த சூரியன்கிறது பதவி, அந்த பதவியில் இருக்கும் ஒரு ஜீவாத்மாவுடைய பேர் சவிதா அல்லது விவஸ்வான். சூரிய பதவி நிறைய பதவியெல்லாம் இருக்கு இல்லையா? முதலமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், இது பதவி. அப்ப இந்த 5 வருஷம் சின்னசாமி போக்குவரத்துறை அமைச்சர், கருப்புசாமி கால்நடைத்துறை அமைச்சர், முனுசாமி தாவரங்கள் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர். இது மாதிரி அந்த முனுசாமி, சின்னசாமி, குப்புசாமி, கந்தசாமி, இந்த சாமிகள்லாம் இருப்பாங்க. இவங்க 5 வருஷம் கழிச்சு மாறுவாங்க. ஆனா பதவி அப்படியே இருக்கும். பதவி எப்படி இருக்கும்? இந்த முனுசாமி, கருப்புசாமி, சின்னசாமி எல்லாம் மாறிடுவாங்க. அத மாதிரிதான் சூரியனுடைய பதவி. அங்க விவஸ்வான் ஒரு ராஜா இருக்கு, விவஸ்வான். அந்த விவஸ்வான் சூரிய தேவன். இந்த சூரியன் எல்லா கிரகத்துக்கும் ராஜா. யக்ஷ சுரேஷ் சவிதா சகல கிரகானா ராஜா சமசுரம் அசேச தேஜா. தேஜா அப்படின்னா குழந்தைகள் கூட பேர் வைப்பாங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லாம் குழந்தைகளுக்கு, வட இந்தியாவில் பேர் வைப்போம். தேஜா, தேஜஸ்வினி, தேஜா அப்படின்னு. தேஜா மீன்ஸ் பிரைட்னஸ், சுயப்பிரகாசம். தேஜானா சுயப்பிரகாசம். இந்த சூரிய கிரகம் இருக்குல்ல, சுயப்பிரகாசம் உடையது. சகல கிரகான ராஜா சமஸ்த சுரம் அசேச தேஜா. ஏ யாகையா, யாருடைய மேற்பார்வையில் இயங்குறாரு? காலையில கரெக்டா 6 மணிக்கு வர்றாரு, சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுறாரு. யாருடைய மேற்பார்வையில் இயங்குறாரு? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அப்ப பிரபுபார் என்ன கேட்கிறாரு? அந்த கோவிந்தன் ஆதி புருஷன், அவரை நான் வணங்குகிறேன். ஏன்னா அவருடைய மேற்பார்வையில் சூரியன் இயங்குறார், சந்திரனோ சூரியனோ. பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு? பிரபாம்சி சசி சூரியயோ, சந்திர சூரிய வெளிச்சமும் நானேன்னு சொல்றாரு. சரி, அப்ப பிரபுபார் என்ன கேட்கிறாரு? இப்ப நம்ம பேசுறது எல்லாமே விஞ்ஞான பூர்வமான கேள்விக்கு பதில் இருக்கு, ஆன்மீகமா பதில் இருக்கு. யார் ஒருத்தர் இஸ்கான், அதாவது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல கலந்துட்டு, ஸ்ரீல பக்தர் சங்கத்துல,
ஸ்ரீல பிரபுபார் புத்தகத்தை அட்டை முதல் அட்டை வரை படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லலாம். விஞ்ஞானிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிகள், பௌதிகவாதிகள், மாயாவாதிகள், யோகிகள், ஞானிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், எந்த வாதிகள் வந்தாலும் சரி, எல்லா வாதிகளோட வாதத்துக்கும் பதில் அளிக்க முடியும் ஒரு கிருஷ்ண பக்தரால. இஸ்கான் டிவோட்டி, இஸ்கான் பக்தரா இருந்தா யாருக்கு வேணா பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்களை பிரபுபார் புத்தகத்துல கொடுத்துருக்காரு. பிரபுபார் புத்தகத்துல இல்லாத விஷயம் இல்ல, அவர் சொல்லாத விஷயம் இல்ல. எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே ஒரு புத்தகத்துல இருக்கு. சரி, அப்ப பிரபுபார் என்ன கேட்கிறாரு? இப்போ கடவுள் ஒரு லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. கடவுள் ஒரு லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. விஞ்ஞானியும் ஒரு லைட்டு கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? அந்த லைட்டு கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். லைட், மின் விளக்கு, மின் விளக்கு கண்டுபிடிச்சவரு தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். சரி, பிரபுபாட கேள்வி என்னன்னா, ஓகே சயின்டிஸ்ட் வெரி குட், விஞ்ஞானி அவருடைய அறிவு மூலமா விஞ்ஞானத்தை வச்சுட்டே ஒரு லைட்டு கண்டுபிடிக்கிறாரு, ஒரு வீட்டுல எரியுது. ஒரு அறைக்கும் ஒரு ரூமுக்கும் லைட் போட்டிருக்கும், ஒரு ரூம்லயும் லைட் இருக்கு, ஹால்ல, பெட்ரூம்ல, கிச்சன்ல, எங்க பார்த்தா லைட் எரியுது. இப்போ பிரபுபாட கேள்வி என்னன்னா, விஞ்ஞானினால எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண முடியும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னா ஏன் அவர் ஒரு ரூமுக்கு லைட்டு போடணும்? இன்னொரு சூரியனை உற்பத்தி பண்ண வேண்டியதானே? தன்னுடைய சயின்டிபிக் நாலேஜ், விஞ்ஞான மூளையை வச்சுக்கிட்டு அவரே ஒரே லைட்டு கொடுக்க கூடாது? இப்போ இறைவன் ஒரு லைட்டு, கிருஷ்ணர் ஒரு லைட்டு கொடுத்திருக்காரு, அது உலகத்துக்கே வெளிச்சம் தருது. அதே மாதிரி விஞ்ஞானி, கடவுளுக்கு சவால் விடுற விஞ்ஞானியும் ஏன் அவர் ஒரு லைட்டு கொடுக்க கூடாது உலகத்துக்கே வெளிச்சம் தர்ற மாதிரி? அது அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க புலன்கள் குறையுடையது, அவங்க ஒரு சிறிய ஒரு ஸ்மால் ஸ்பார்க் தான். அப்போ பிரபுபாட கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு விஞ்ஞானி, ஒரு சிறிய லைட்டு, ஒரு விளக்கை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிக்கு இப்பேற்பட்ட மூளை இருந்தா பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கிற பகவானுக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு? அதனாலதான் அவர் பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. கிருஷ்ணர் பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. சரி, இது எப்படின்னா, இப்போ இன்னொரு அழகான உதாரணம். இப்ப என் உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு. இது நீங்க ஆல்ரெடி பகவத்கீதை வகுப்புல இந்த 18 days கோர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த உடல் வேறு, ஆத்மா வேறு, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன், நஜாயிதே நாமரே தேவா கதாச்சித் நாயம் புத்வா பவிதாவான போயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. நான் ஜாயதே, நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, எந்த காலத்திலும் பிறந்ததும் இல்லை இறந்ததும் இல்லை. நஜாயதே நாமரே தேவா கதாச்சித் நியாயம் புத்வா பவிதாவான போய அஜோ பிறப்பற்றவன், நித்யோ நித்தியமானவன், சாஸ்வதோயம் நிலையானவன், புராணோ பழமையானவன். இப்படி ஆத்மா பற்றி படிச்சிருக்கோம். அப்போ இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடல் இருக்கும் ஆன்மா ஆன்மீகமானது. எனக்கு 2 உடல் இருக்கு. ஒரு உடல் நீங்க கண்ணுல பாக்குறீங்க, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு உடல். இதுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கு, அதை பார்க்க முடியாது. ஒன்னு ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூட்சம சரீரம். இப்போ இந்த சரீரம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள ஒரு சரீருக்கு சூட்சம சரீரம், மனம் புத்தி அகங்காரம். மனம் புத்தி அகங்காரம் பார்க்க முடியாது, உணர முடியாது, சூட்சமானது. இது ஸ்தூல சரீரம். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது ஆத்மா. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. இந்திரியானி பராராகு இந்திரியப்ப பரம்மனா மனசஸ்து பராபுத்தே யோபுத்தே பரதர்ஷபா. அர்ஜுனா, புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதை விட உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. சரி, அப்போ இந்த உடலை யார் இயக்கிட்டு இருக்கா? இந்த உடலை யார் இயக்கிட்டு இருக்கா? என்னுடைய ஆத்மா இயக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உடலை என் ஆத்மா இயக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தை யார் இயக்கிட்டு இருக்கா? பரமாத்மா இயக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். எப்படி என் உடலை ஒரு சிறு ஆத்மா, ஒரு சிறு பொறி, இந்த உடல் எப்படி ஒரு சிறு ஆத்மா, ஒரு சிறு பொறி இயக்கி கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி பிரபஞ்சத்தை பரமாத்மா இயக்கி கொண்டிருக்கிறார். ஆனா இத பார்க்கலாம் காமிங்க, பரமாத்மாவை காமிங்க எல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கும் பிரபுபாட்ட சேலஞ்ச் பண்ண. பிரபுபாட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? ஒருத்தர் கேட்கிறார், கடவுளை காமிக்க முடியுமா நீங்க? கடவுள் எங்க இருக்காரு, கடவுளை காமிங்க. பிரபுபார் என்ன சொன்னாரு? என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாதுன்னு. என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கான பார்வை உங்ககிட்ட இல்லைன்னு. அதற்கான பார்வை உன்னிடம் இல்லை. அப்போ இந்த விஷயங்கள், பிரபஞ்சத்துடைய படைப்பு இருக்கு இல்லையா, அது இந்த புலன்களால உணரக்கூடிய விஷயமே அல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அத பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றார்.
யத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவவா தத்தத் ஏவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். அர்ஜுனா, இங்க நீ என்னெல்லாம் அதிசயங்களை பாக்குறியோ, என்னெல்லாம் அற்புதங்களை பாக்குறியோ, அர்ஜுனா இந்த ஜட உலகத்துல என்னென்ன அதிசயங்களை நீ பாக்குறியோ, என்னென்ன அற்புதங்களை பாக்குறியோ, என்னுடைய அம்சத்துடைய சிறிய வெளிப்பாடு, ஸ்மால் போர்ஷன். இப்போ பகவத்கீதையின் 10ஆம் அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றாரு? அவருடைய வைபவங்களை பத்தி சொல்றாரு. நான் நீர்த்தேக்கங்களில் சமுத்திரம், மலைகளில் மேரு, ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், குதிரைகளில் உஸ்ரேஸ்ரவா, தேவர்களில் இந்திரன், பாண்டவர்களில் தனஞ்சயன், பக்தர்களில் பிரகலாதன். இப்படி எல்லாம் அவருடைய மகிமைகளை சொல்றார். சர்ப்பங்களில் வாசுகி எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. உயிர் வாழிகளான ஆத்மா ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு என்ன கன்க்ளூட் பண்றாரு கிருஷ்ணா? அதவா பகுனைதேன கிம்பாத்தேன தவாஜுனா விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, இதெல்லாம் சொல்லி என்ன இருக்கு? என் வைபவங்களை சொல்ல என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. என் வைபவங்களை சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது. அதவா பகுனைதேன என்ன சொல்ற? அதவா பகுனைதேன என்ன சொல்ற? அதவா பகுனைதேன கிம்பார்பேன தவா அர்ஜுனா, எதை சொல்ற அர்ஜுனா? நான் எதை உனக்கு விலக்கி சொல்றது? அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அதவா பகுனைதேன கிம்பாத்தேன தவா அர்ஜுனா, எதை சொல்லி என்ன முடிக்க சொல்ற? அதெல்லாம் முடிக்க முடியாது அர்ஜுனா. விஷ்டப்யாகம் இதம் கிருஷ்ணம், இங்க காணக்கூடிய அனைத்தும் என்னுடைய ஒரு சிறிய அம்சத்தின் வெளிப்பாடு. ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத், என்னுடைய சிறிய அம்சத்தோட வெளிப்பாடு. அதனால பகவானுடைய வைபவங்களை, அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணரக்கூடியதல்ல. குறிப்பா பிரபஞ்ச படைப்பு, இப்ப அதான் நம்ம பேசிட்டு. பிரபஞ்ச படைப்பு இந்த புலன்களாலேயோ ஆராய்ச்சி பண்ணியோ தெரிஞ்சக்கூடியதில்லை. பிரபுபாத் நிறைய லாஜிக்கா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? படைப்பு என்று ஒன்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. படைப்பு உண்டுனா படைப்பாளி உண்டு. இப்போ இந்த செல்போன் ஒரு கிரியேஷன் இல்லையா? இந்த செல்போன் ஒரு படைப்பு, இதுக்கு படைப்பாளி உண்டா? உண்டு. இந்த கர்த்தால் ஒரு கிரியேஷன், இதுக்கு படைப்பாளி உண்டா? உண்டு. இந்த லேப்டாப் ஒரு கிரியேஷன், இதுக்கு படைப்பாளி உண்டா? உண்டு. இந்த குர்தா ஒரு கிரியேஷன், இதுக்கு படைப்பாளி உண்டா? உண்டு. அதே மாதிரி பிரபஞ்சம் ஒரு படைப்பு, இதுக்கு படைப்பாளி உண்டா? உண்டு. ஆனா ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. இப்போ இந்த செல்போன் என்கிட்ட இருக்கு, இதை படைச்சவரை நான் பார்க்கல, அதனால இதை படைச்சவன் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த குர்தா நான் போட்டு இருக்கேன், இதை தைச்சவர் யாருன்னு நான் பார்க்கல, இது தானா வந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் பார்க்கல, நான் உணரல. இந்த கர்த்தால் நான் வாங்கிட்டு வந்தேன், இதை தயாரிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால இது தானா வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த கர்த்தால் தானா வரல, இந்த செல்போன் தானா வரல, இந்த குர்தா தானா வரல, எதுவுமே தானா வரல. அப்ப பிரபஞ்சம் மட்டும் எப்படி தானா வரும்? அது தானா எல்லாம் வர, அதுக்கு பின்னாடி ஒரு பெரும் சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள் இவங்க வாதாடுறது உண்டு, இந்த பிரபஞ்சம் பொய்யானது, பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா. அவங்களுடைய கோட் என்னன்னா, அவங்க வேதாந்த சூத்திரத்திலிருந்து ஸ்லோகம் எடுத்துன்னு வருவாங்க. பிரம்மமே சத்தியம், இந்த உலகம் பொய். பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா. பிரம்மம் என்று ஒன்று உண்டு, அதுதான் சத்தியம், இந்த உலகம் பொய். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? இது மாயாவாதிகள்லாம் கொண்டு வருவாங்க. கடவுளுக்கு உருவம் இல்ல, அவர் அருவமானவரு, அந்த பிரம்மம் தான் சத்தியம், கடவுள் உருவமற்றவரு, அவர் பிரம்மம், அவர் ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு, அதுதான் சத்தியம், இந்த உலகம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றது மாயாவதியோட ஸ்டேட்மெண்ட். இது ஒரு புறம் இருக்க, இனி ஒரு பக்கம் புத்த தத்துவம் என்ன சொல்லுது? புத்த மார்க்கம் படைப்புன்னு ஒண்ணு கிடையாது, படைப்பாளியும் கிடையாது, படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய்யானது, இந்த உலகம் பொய்யானது, படைப்பாளி என்று ஒருவர் கிடையாது, சாஸ்திரங்கள் கிடையாது, ஆத்மா கிடையாது, அனைத்துக்கும் உன் ஆசையே காரணம், ஆசையை திறந்து விட்டால் எல்லாம் முடித்து விட்டது. இதுதான் நிர்வாண கொள்கை, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்கள் உண்டு. புத்த மார்க்கம் என்ன சொல்லுது? படைப்பாளி ஒண்ணு கிடையாது, இந்த பிரபஞ்சம் பொய்யானது, சாஸ்திரங்கள் கிடையாது,
அப்படியே இருந்தாலும் அந்த மனுஷங்க எழுதி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு தவறான கருத்துக்களை புத்த மார்க்கம் சொன்னது. அதனாலதான் சைதன்ய மகாபுரு சொல்றாரு, வேதனா பாணினா பௌத்த ஹொயில நாஸ்திக். புத்தர் கொள்கை யார் பின்பற்ற நாத்திகன். ஏன்னா புத்த கொள்கையை பின்பற்ற ஏன் நாத்திகன்? அவன் எதுவுமே இல்லைங்க. கடவுளும் கிடையாது, படைப்பாளி கிடையாது, ஆத்மா கிடையாது, பிரபஞ்சம் பொய்யானது, எதுவுமே கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, அது மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்கள் உண்டு. இப்ப இது ஒரு 2 உதாரணம் எடுத்து, ஒண்ணு புத்த தத்துவம், இன்னொன்னு அத்வைத தத்துவம், மாயாவாதம். சோ புத்த தத்துவம் என்ன சொல்லுது? எல்லாமே பொய்ங்க. மாயாவாத தத்துவம் என்ன சொல்லுது? ஆமா எல்லாம் பொய், ஆனா பிரம்மம் இருக்குன்னு சொல்லுது. ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? பிரபுபாதரும் கூட இத விஞ்ஞான பூர்வம் நிரூபிச்சிருக்காரு. எப்படி விஞ்ஞான பூர்வம் நிரூபிச்சிருக்காரு பிரபுபாதா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ரோஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க, நீங்க தாஜ்மஹால் பண்ணிட்டு வாங்க, நீங்க அதை பண்ணிட்டு வாங்க, நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் தருவாங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் தரும். இந்த குழந்தை என்ன பண்ணுது? போய் அப்பாட்ட சொல்லி தெர்மோகால்ல வாங்கி கலர் ஷீட் எல்லாம் வாங்கி ராத்திரி பூரா உட்காந்து அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அழகழகா ரோஜா பூ, எல்லோ கலர்ல ஒரு ரோஸு, அப்புறம் ரோஸ் கலர்ல, ஒயிட் கலர்ல, பிங்க் கலர்ல, இந்த மாதிரி நிறைய ரோஸ் எல்லாம் பண்ணி அந்த குழந்தை எடுத்துன்னு இன்னொரு குழந்தை தாஜ்மஹால் பண்ணி எடுத்துன்னு. இப்ப டீச்சர் சொன்னாங்க, இது நீ ஒன்னும் பண்ணல, அது தானா வந்தது. எப்படி சொல்ற நீ? இப்ப நான் நம்ப மாட்டேன். தானா வந்ததுன்னு எப்படி இருக்கும் நமக்கு? ராத்திரி பூரா உட்காந்து கலர் ஷீட் எல்லாம் வாங்கி அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூங்காம சாப்பிடாம உட்காந்து பண்ணி எடுத்துன்னு வந்தா டீச்சர் சொல்றா இது தானா வந்ததுன்னு. ஒத்துக்குவோமா? சண்டைக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது ஈவன் தோ பிரபுபார் என்ன சொல்றாரு, அப்படி இருந்தும் ஒரு 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 ஜீவாத்மா பண்ணக்கூடிய ரோஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு கலர் பேப்பர்ல எடுத்து கலர் கலரா ரோஸ் பண்றோம். அது அப்படி பார்த்தா கூட நம்ம கிரியேட் பண்ண ரோஸ் இன்னைக்கு நிறைய பிளாஸ்டிக்ல பிளவர்ல கிரியேட் பண்ணாங்க. பிளாஸ்டிக் பிளவர், பிளாஸ்டிக் ஃப்ரூட். நீங்க நிறைய கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ல பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். பார்த்தா ஃப்ரூட் பழங்கள் மாதிரியே இருக்கும், சாக்ஷாத் பழங்கள் போலே இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ரூட்டு, பிளாஸ்டிக் பிளவர்ஸ். அப்போ நான் ஒரு கிரியேஷன் பண்றேன். ஆனா பகவான் ஒரு கிரியேஷன் பண்ணிருக்காரு, அது நேச்சராவே அழகா இருக்கு. அந்த பழங்களுக்கு ஒரு மனம் உண்டு, அந்த பூவுக்கு ஒரு மனம் உண்டு. அது எப்படி நடக்கும்? அப்ப அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த ஒரு சிறு மூளையை வைத்துக்கொண்டு நான் ஒரு கிரியேஷன் பண்றேன், அது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை காட்டிலும் இறைவனுடைய கிரியேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரே செடியில கலர் கலரா ஃபிளவர்ஸ் வருது, கலர் கலர் ஸ்மெல் வருது. அப்போ லாஜிக் என்ன? பிரபுபாதர் லாஜிக்கா பிரபுபாதர் என்ன சொல்றாரு? அப்ப படைப்புன்னு ஒண்ணு இருக்கா, படைப்பாளி ஒருத்தர் உண்டு. படைப்பு என்று ஒன்று உண்டு என்றால் படைப்பாளி என்று ஒருவர் உண்டு. ரெண்டாவது ஒரு உருவமா அருவமா, நபரா நபர் இல்லையா? இப்போ நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்க மூளை வேணும் எனக்கு. அப்போ எனக்கு உருவம் கிடையாதுங்க, மூளை மட்டும் இருக்குன்னா அது லாஜிக்கா? நான் இந்த செல்போன் கண்டுபிடிச்சேன், ஆனா எனக்கு உருவம் கிடையாது, மூளை மட்டும் இருக்கு அப்படின்னா தட் இஸ் லாஜிக். அது லாஜிக்கே இல்லை. அதே மாதிரிதான் இந்த இவ்வளவு பெரிய அழகான பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இயங்குது, ஆனா கடவுள் கிடையாது, மூளை மட்டும் இருக்கு. அது எப்படி மூளை மட்டும் இயக்கும்? அல்ல எப்படி உருவமற்ற ஒன்று எப்படி இயக்கும்? இல்லையா? இப்ப நம்ம பார்வைக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. சூரியன் தானா உதிக்குது, சூரியன் தானா மறையுது இல்லையா? சில நேரங்கள்ல இந்த குழந்தைகள்லாம் பாக்குறேன். குழந்தைகள் என்ன நினைக்கும், நான் வீட்டுல உள்ள லைட்டு போட்டேன். சோ லைட்டு போட்டோன்னு குழந்தை என்ன நினைக்குது, லைட்டு தானா எரியுது, லைட்டு தானா ஆஃப் ஆயிடுது. அந்த குழந்தைக்கு தெரியாது நான் தான் சுவிட்ச் ஆன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் என்கிட்ட இருக்கு. சோ கண்ட்ரோல் சுவிட்ச் என்கிட்ட இருக்கு, நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். அதே மாதிரி பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோல் சுவிட்ச் கிருஷ்ணாட்ட இருக்கு. அதனாலதான் இஸ் சுப்ரீம் கண்ட்ரோலர், பரம கட்டுப்படுத்து ஈஸ்வரா பரம கிருஷ்ணா, அவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவர். சோ அப்போ நீங்க ஒரு விஷயத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்காவும் விஞ்ஞான ரீதியாவும் பதில் சொல்லலாம், ஆத்மீக ரீதியாவும் பதில் சொல்லலாம். சோ விஞ்ஞான ரீதியான பதில் என்ன? இது எதுவுமே தானா வரல, தானா இயங்காது, இதுக்கு பின்னாடி ஒரு மூளை இருக்கு. அப்போ பிரபஞ்சம் எப்படி தானா இயங்குது? அதுக்கு பின்னாடி எப்படி ஒரு பெரிய மூளை இல்லாம இருக்கும்? அந்த பெரிய மூளை எப்படி நபர் இல்லாம இருக்கும்? இந்த லாஜிக். சோ அவங்க ஆன்சர் பண்ண முடியாது. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி பகவான் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு.
அவர் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. அந்த லீலைய பிரம்மானால கூட உணர முடியாது. பாகவதம் தேர்ட் கேண்டோல பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல படைப்புக்கான சக்தியை பிரம்மா எப்படி பெற்றுக்கொண்டார் ஆஸ் பர் வேதிக் ஸ்கிரிப்சர், வேத சாஸ்திரப்படி பிரம்மா உயிர்வாழிகளை படைக்கும் பொறுப்புல இருக்கார். அந்த உயிர்வாழிகளை படைக்கிற பொறுப்பு பிரம்மாவுக்கு யாரு கொடுத்தா? அந்த உயிர்வாழிகளை படைக்கிற சக்தி பிரம்மாவுக்கு எங்கிருந்து வந்தது? அது எப்படி அவர் கிடைச்சது? அவர் யாரு? அந்த பிரம்மா யாரு? அவர் எங்கிருந்து வந்தாரு? இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இது ரொம்ப அழகா இந்த பாரு, இந்த படத்துல இருக்கு, எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா? இந்த படத்துல ஒரு ஒரு இங்க வந்து ஒரு விஷ்ணு பள்ளி ஒன்று இருக்காரு. ஆக்சுவலி 3 விஷ்ணு இருக்கா இங்க வந்து ஆஸ் பர் சாஸ்திரப்படி, ஆஸ் பர் பாகவதம், ஆஸ் பர் சாஸ்திரா வேதிக் ஸ்கிரிப்சர் 3 விஷ்ணு இருக்கா. ஒரு விஷ்ணுவுடைய பேர் வந்து காரண உதக சாயி விஷ்ணு. காரண உதக, காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு. காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு காரண உதக சாயி விஷ்ணு. அவருடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் வெளியே வருது. இப்ப என்னுடைய கை இருக்கு இல்லையா? இந்த கையில வந்து ஒரு முடியை பிடிச்சு இழுத்தா ஒரு புள்ளி, ஒரு டாட் மாதிரி ஒரு புள்ளி வரும். இதுக்கு ரோம கூபம்னு பேர். இந்த ரோம கூபத்திலிருந்து யாருடைய? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவுடைய, அதாவது காரணோதகசாய் விஷ்ணு, காரணோதகசாய் விஷ்ணுவான மகாவிஷ்ணுவுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள், எண்ணற்ற இன்யூமரபிள் யூனிவர்சஸ், எண்ணற்ற அண்டங்கள் வெளியே வருது. எக்கார்ணவா ஜலே பஜதிஸ்மயோக நித்ரம் அனந்த ஜெகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி மவலம் பரம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இந்த அண்ட சராசரங்கள், எல்லையற்ற யூனிவர்சஸ், பிரபஞ்சங்கள் எங்கிருந்து தோன்றியது? அது திடீர்னு எல்லாம் வராது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது திடீர்னு ஒரு வெடிப்பு வந்து அதுல இருந்து வந்துருச்சு. அப்படிலாம் வராது, அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல பகவானுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற அண்டங்கள் வருது. அதுல எண்ணற்ற அண்டங்கள் இருக்கு. அந்த எண்ணற்ற அண்டம்னா ஒரு முட்டை. அண்டா மீன்ஸ் எக், ஒரு முட்டை வடிவம். அந்த ஒரு அண்டம் ஒரு முட்டை, ஒரு யூனிவர்ஸ். அதுல ஒரு அண்டத்துல 14 லோகம் இருக்கு. இப்ப இது ஒரு அண்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 14 லோகம் தெரியுதா? எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க. இதுல 14 லோகம். கீழே 7 உலகம், மேல 7 உலகம். பூர் புவஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தமிழ் மேல 7. கீழே அதல விதல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால, கீழே 7 உலகம். 14 லோகம். 14 பிளான்டேஸ், ஒரு அண்டம். இது ஒரு சாம்பிள். இப்போ வீட்டுல வந்து சாதம் எரிஞ்சு கொதிக்குது அடுப்புல. சாதம் கொதிச்சுட்டு இருக்கும்போது அம்மா என்ன பண்ணா? ஒரு சாதத்தை எடுத்து அமுத்தி பார்த்தா. ஒரு சாதம் எடுத்து அமுத்தி பார்த்தோன்னு சாதம் வெந்தெடுத்து, வேகலையா? வேகல. அப்போ ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம் பதம் இல்லையா? ஒரு பானை சாதத்துல ஒரு சாதத்தை எடுத்து அமுத்தி பார்த்துட்டா அந்த சாதம் வெந்தெடுத்தா வேகலையா? வெந்தெடுத்துனா ஓகே வெந்தெடுத்து, வேகலைன்னா வேகலை. அது ஒரு சாதம் சொல்லிடும், ஒரு அரிசி சொல்லிடும். அதே மாதிரிதான் எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. இது எல்லாம் எங்க இருக்கு? பகவானுடைய நாபியிலிருந்து போகக்கூடிய தாமரை தண்டுக்குள்ள 14 லோகம் இருக்கு. அது எப்படி வந்தது? இந்த பகவான் எங்க இருந்து வந்தாரு? இதெல்லாம் ரொம்ப இதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இந்த ஆன்மீக அறிவியல பௌதிக புத்தினாலேயோ, பௌதிக புலன்களாலேயோ, மனக்கற்பனையாலேயோ, வரட்டு தத்துவத்தினாலேயோ புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. தாலா குப்புற நின்று படிச்சாலும் புரியாது. அதுக்கு வந்து ஒரு பாகவதத்தை போகணும், ஒரு குருட்ட, ஆன்மீக குருட்ட போகணும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்லையா? இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி புக்கை வாங்கி படிச்சா தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து பிசிக்ஸ் புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கே போகாம வீட்டுல உட்காந்து படிக்கிறேன். யார் ஒத்துக்குவா? நான் ஸ்கூலுக்கு போகணும், ஒரு ப்ரொஃபஸர் அப்ரோச் பண்ணணும், அவர்கிட்ட படிக்கணும், அப்புறம் சர்டிபிகேட் வாங்கணும், தென் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், அது அசெப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் நான் வந்து ஆன்மீக அறிவை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆன்மீக ஆச்சாரியன்ட்டு போகணும், குருட்ட போகணும். சோ அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த காரண உதகசாய் விஷ்ணு சொன்னேன் இல்லையா? இந்த காரண உதகசாய் விஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டம் வந்ததுன்னு சொன்னா அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே ஒரு நுழையிறார்.
காரணோதசாய் விஷ்ணுட்டு இருந்து எண்ணற்ற அண்டங்கள் வந்தது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே அவர் நுழைந்தார். அண்டாந்தரஸ்து பரமானு ஜெயாந்தரஸ்தம். ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்க கர்ப்பக்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அந்த கர்ப்பக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பகவான் இருக்காருல, அவர் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இவர் தான் கர்ப்போதசாய் விஷ்ணு. இந்த கர்ப்போதசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து ஒரு பெரிய தாமரை தண்டு போது பாருங்க. அந்த தாமரை தண்டுக்கு மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த தாமரை தண்டு இப்போ இவர் ஒரு யூனிவர்ஸ்ல இருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு வெளியில நிறைய யூனிவர்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஓரொரு யூனிவர்ஸ்லயும் கர்ப்போதசாய் விஷ்ணு இருக்காரு. ஓரொரு யூனிவர்ஸ்லயும் கர்ப்போதசாய் விஷ்ணு இருக்காரு. அந்த ஓரொரு விஷ்ணு கர்ப்போதசாய் விஷ்ணு ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருப்பாரு. அவருடைய நாபிலிருந்து ஒரு தாமரை தண்டு அது மேல தாமரையில் பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த பிரம்மா என்ன பண்ணாரு, இவருக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. இப்போ இந்த சத்சங்கத்துல இருக்கிறவங்க கூட்டு போய் பெங்களூர்ல இருந்து தும்கூர் திக் ஃபாரஸ்ட்ல கொண்டு விட்டாச்சு. கண்ணை கட்டி கொண்டு போய் தும்கூர் ஃபாரஸ்ட்ல விட்டாச்சு. கண்ணை கட்டி விட்டாச்சு. கண்ணை திறந்து விட்டா இவங்க என்ன தெரியும், நான் தும்கூர்ல இருக்கேனா இல்ல மேல்கோட்டையில இருக்கேன்னா எங்க இருக்கேன்னு எப்படி தெரியும்? சுத்தி ஃபாரஸ்டா இருக்கு. இல்ல நான் மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல இருக்கேன்னா எங்க இருக்கேன், கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா திக் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு. அப்ப எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணணும், நீங்க இங்கதான் இருக்கீங்க அப்படின்னு யாரா சொல்லணும். பிரம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. அவர் தான் படைப்பின் முதல் ஜீவராசி, உயிர்வாழி. பகவான் இருந்து நேரடியா வந்தவர். சோ பிரம்மாவுடைய படைப்பும் பிரம்மாவுடைய பிறப்புக்கும் நம்ம பிறப்புக்கும் மலை போல வித்தியாசம் உண்டு. பிரம்மா சுயமா பகவான் இருந்து வந்தார், ஸ்வயம்பு. அதனால ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூன்னு பேர். அவரு பகவானுடைய உந்தியிலிருந்து மேல் நோக்கி வந்தார். நம்ம எல்லாம் ஜடவாயு தள்ளப்பட்டு கீழ் நோக்கி தலை குப்புற விழுந்தோம். சோ நம்ம பிறப்பு ரொம்ப கீழ்நிலையானது. பிரம்மாவுடைய பிறப்பு உயர்ந்தது. சோ பிரம்மா என்ன பண்ணாரு, அவருக்கு ஒன்னும் புரியல. பாருங்க, பிரம்மாவுக்கே படைப்பினுடைய கர்த்தா அவருக்கே ஒன்னும் புரியல, அவர் யாரு எங்க இருந்து வந்தாருன்னு. அந்த தாமரை தண்டை பிடிச்சி அப்படியே மெல்ல கீழே இறங்குறாரு. அது என்னடான்னா போயிட்டே இருக்கு. பிரம்மா தாமரை பூல இருந்து அப்படி கீழே மெல்ல முதல்ல எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்தா சுத்தி எல்லா பக்கம் இருட்டா இருக்கு. எல்லா பக்கம் இருட்டா இருக்கு. நான் யாரு, எங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படி பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே மெல்ல கீழே இறங்குறாரு. தாமரை பூல இருந்து கீழே இறங்கி அது தண்டை பிடிச்சுன்னு கீழே வராரு. அது போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மேல வெக்ஸ் ஆயிட்டாரு. சே என்னடா அது, இதுக்கு முடிவே இல்லை, ஜலத்துக்குள்ள போகுது, அப்படியே போயிட்டே இருக்கு. இது எங்க போய் முடிய போக தெரியல. திரும்பி மேல போயிட்டாரு. திரும்பி மேல போய் உட்காந்துட்டு பிரம்மா கற்பனை பண்றாரு, நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், ஆராய்ச்சி பண்றாரு. கற்பனை பண்ணி பாக்குறாரு, ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு, ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் பாகவதத்துல நமக்கெல்லாம் ஒரு அழகான பாடம். என்ன ஒரு அழகான பாடம்னா, பகவானது நாம ரூப குணாதிசயங்களை, பகவானது செயல்களை, பிரபஞ்ச சிருஷ்டிப்பு லீலை, இந்த சிருஷ்டிப்பு நடக்கூடிய லீலை, பிரபஞ்ச படைப்பு, இதெல்லாம் பிரம்மதேவராலேயே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்க முடியல. சொந்த முயற்சியில புரிஞ்சுக்க முடியல. கற்பனை பண்ணி புரிஞ்சுக்க முடியல. மண்டையை போட்டு 4 மண்டையை போட்டு யோசனை பண்ணி யோசிச்சு பாக்குற புரிஞ்சுக்க முடியல. அப்ப எப்ப புரிஞ்சுக்க முடியுது, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சதுதான். தபா என்ற ஒரு வார்த்தை கேட்டார். தபா, இந்த தபாங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் வேர்டு பிரபஞ்ச படைப்புலயே. தபா, இப்ப நம்ம இதயம் துடிக்குது இல்லையா, இதயம் எப்படி துடிக்குதுன்னா தப்பா 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 இப்படிதான் துடிக்குது. லப்பு டப்பு லப்பு டப்பு துடிக்கல, தபா தபா தபான்னு தான் துடிக்குது. இந்த தப வாழ்க்கை, இந்த பிரம்மாவுடைய தப வாழ்க்கையை அவர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தார். எப்ப பிரம்மா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சாரோ அப்ப பகவான் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்துறார். அவர் யாரு, பிரம்மா யாரு, அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர் யார்கிட்ட வந்தாரு, சுத்தி என்ன நடக்குது, அனைத்தையும் பகவான் கத்துக்கு. தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி அச்சூரையக. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டு படைப்புக்கு தேவையான அனைத்து அறிவையும் கொடுத்துட்டாரு. படைப்புக்கு தேவையான ஹோல் நாலேஜ் பகவான் கொடுத்தாரு. அப்போ இந்த படைப்பு எப்படி நடக்குது, படைப்பாளி என்று ஒருவர் உண்டா, அவர் யாரு, இதெல்லாம் சொந்த முயற்சினாலேயோ மனக்கற்பனையாலேயோ வார்த்தை தத்துவத்தினாலே புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. என்ன உதாரணம்னா, ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றேன். எஸ், இது நான் பேசின ஒரு யூனிவர்ஸ். யா, இதை எடுத்துக்கலாம். இந்த ஒரு யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஒரு யூனிவர்ஸ் இப்போ ஏன் ஒரு சாதாரண ஜீவாத்மால இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு நான் சொல்றேன்.
ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல? இப்போ நான் முதல்ல என்ன பேசணும், நம்ம எண்ணற்ற அண்ட சராசரங்கள் இருக்கு. கார்போஷா விஷ்ணு, இந்த ஒரு யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு யூனிவர்ஸ், இதுக்கு வெளியில இந்த ஒரு யூனிவர்ஸ், இந்த ஒரு எக்கு, இந்த ஒரு முட்டை, இந்த ஒரு அண்டம், இந்த ஒரு யூனிவர்ஸ், இந்த ஒரு பிரம்மாண்டம், இந்த ஒரு பிரம்மாண்டம் இது யார்கிட்ட இருந்து வந்தது? கார்ணோதகசாய் விஷ்ணு இருந்து வந்தது. அந்த கார்ணோதகசாய் விஷ்ணு யாரு? பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு புருஷ அவதாரம். பகவான் கிருஷ்ணனுடைய புருஷ அவதாரம். இந்த பகவான் கிருஷ்ணர் இருக்காரு, அவர்கிட்ட ரெண்டு விதமான சக்தி உண்டு. ஒன்று ஆன்மீக சக்தி, இன்னொன்று பௌதிக சக்தி. அப்ப பாகவதம் என்ன சொல்லுது? பகவானுடைய ஆன்மீக உலகம் திரிபாத் விபூதி, இந்த ஜட உலகம் ஏகபாத் விபூதி. அதாவது பகவானுடைய படைப்புல 4/3 பாகம் ஆன்மீக உலகம். கிரியேஷன்ல, பகவானுடைய கிரியேஷன்ல 4/3 ஆன்மீக உலகம், ஒரு பாகம் தான் இது ஜட உலகம். பகவானுடைய ஆன்மீக உலகம் 3 மடங்கு இது ஜட உலகம். இந்த பௌதிக உலகத்தை விட 3 மடங்கு பெரியது. பகவானுடைய படைப்புல இந்த பௌதிக உலகத்தோட அவனோட ஆன்மீக உலகம் 3 மடங்கு பெரியது. அப்படி பௌதிக உலகத்தை எடுத்துக்கிட்டாலே, இந்த பௌதிக உலகங்கிறது இந்த ஒரு பிரபஞ்சம் மட்டும் இல்ல, இந்த ஒரு யூனிவர்ஸ் இல்ல, there are innumerable universes, கோடிக்கணக்கான அண்டங்கள். அந்த கோடிக்கணக்கான அண்டம் கார்ணோதசாய் விஷ்ணு வருது. அந்த கார்ணோதசாய் விஷ்ணு கிருஷ்ணனுடைய ஒரு புருஷ அவதாரம் தான், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த மகாவிஷ்ணு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து இந்த கர்ப்போஷாய் விஷ்ணு, இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த பாம்பு படிக்கல பள்ளி ஒன்று கர்ப்போஷாய் விஷ்ணு, இவருடைய தாமரை தண்டில இருந்து 14 லோகம். அதுல பிரம்மலோகத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த 14 லோகத்துல ஒரு இடம் பூகோளம், பூலோகம். அந்த பூலோகத்துல ஒரு இடம் பாரத பூமி, பாரத வருஷா, இந்தியா. அந்த இந்தியால ஒரு பகுதி தென்னிந்தியா. அந்த தென்னிந்தியால ஒரு பகுதி கர்நாடகா. அந்த கர்நாடகால ஒரு பகுதி பெங்களூர். அந்த பெங்களூர்ல ஒரு பகுதி சேஷாதிபுரம். அந்த சேஷாதிபுரத்துல ஒரு பகுதி இஸ்கான் டெம்பிள். அந்த இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல என்னுடைய வீடு. அந்த வீட்டுல ஒரு சின்ன அறையில உட்காந்துட்டு இந்த சின்ன மூளையை வச்சுட்டு படைப்பு எப்படி நடந்தது, யார் இதை பண்றா, அவர் படைப்பாளி இருக்காரு இல்லையா, அது எப்படி நடக்குது, அது தானா நடக்குது, எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாது. கற்பனை பண்ணியோ இந்த வரட்டு தத்துவம் பேசியோ புரிஞ்சுக்க முடியாது. அங்க பக்கத்துல இருக்கிற இஸ்கான் டெம்பிள் போகணும். அந்த வீட்டுல இருந்து வெளியில பக்கத்துல இஸ்கான் டெம்பிள் போனா அங்க தெரியும் படைப்பு எப்படி நடக்குது, படைப்பாளி யாரு, எப்படி இதெல்லாம் நடக்குது. எவ்ரிதிங் கிளியர், ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரோபார் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால என்னுடைய சிறிய மூளையை வைத்துக் கொண்டெல்லாம் உணரக்கூடிய விஷயமே இல்ல. நம்முடைய பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா. அவருக்கு அதோக்ஷஜான்னு பேர். பகவான் கிருஷ்ணர் நம் பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரை இந்த ஜட புத்தி, அதாவது இந்த குறையோட அறிவினால உணர முடியாது. அப்ப ஜீவாத்மா 4 குறை உண்டு, நம் புலன்கள் குறைபாடானது. அப்போ இந்த குறைபாடுடைய பூர்த்தியாகாத அசுத்தமான கீழ்நிலையான புலன்களை வைத்து எப்படி பகவான் உணர்றது? முடியாது, அது சாத்தியமில்லை. காரணம், கிருஷ்ணா பவித்திரம். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் சோ மங்களம். கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அவரை இந்த புத்தியெல்லாம் வச்சு உணர முடியாது. நம்முடைய ஜட புத்தி, நம்முடைய ஜட மூளை, நம்முடைய பௌதிகமான அறிவு, விஞ்ஞான மூளையெல்லாம் வச்சு கிருஷ்ணரை உணர முடியாது. விஞ்ஞானம் ஓரளவுக்கு பிரபஞ்சத்தை பத்தி சொல்லலாம். விஞ்ஞானிகள் தங்களது அறிவை வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு பிரபஞ்சத்தை பத்தி சொல்லலாம். அது கூட எப்படி சொல்லுவாங்க? இருக்கலாம், அது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், அது இந்த மாதிரி இருக்கலாம், அது அந்த மாதிரி இருக்கலாம், perhaps it may be எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கிளியர் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, தெளிவான பதில் அவங்களால கொடுக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் இம்பர்ஃபெக்ட். சோ ஜீவாத்மா குறையுடையவரா இருக்கிறதுனால அவரால் முழு தகவலை தர முடியாது. சோ அறிவியலால முழு தகவலை தர முடியாது. அறிவியல் ஓரளவு தகவல் தரலாம். முழு தகவலும் பாகவதத்தில் இருக்கு. பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்தில் இப்ப நம்ம பேசின அனைத்து விஷயங்களும் பாகவதம் 5ஆம் ஸ்கந்தத்தில் இருக்கு. முழு விவரம் இருக்கு. என்னென்ன பிரபஞ்சங்கள் இருக்கு, என்னென்ன அண்டங்கள் இருக்கு, என்னென்ன கிரகங்கள் இருக்கு, அது பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கு, பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளவு தொலைவில் இருக்கு, அங்க உயிர்வாளிகள் வாழ முடியுமா, அங்க வாழ்றதுக்கான சூழ்நிலை இருக்கா, அங்க போக முடியுமா, எவ்ரிதிங் இஸ் தேர். சும்மா
வீண் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. சோ இன்னைக்கு பிரபுபார் என்ன கேட்கிறாரு, ஒரு குறையுடைய மனிதன் ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அப்படின்னா அந்த எந்திரம் எப்படி இருக்கும்? அதுவும் குறையுடையதுதான். சோ நான் என்னுடைய குறையுடைய புலன்களை வைத்துக்கொண்டு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்சு வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்றேன். அப்ப அதுவும் குறையுடையதுதான். ஆனா சாஸ்திரம் குறையற்றது, இந்த புலன்களுடைய குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதனால ஜீவாத்மா புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றப்படும். சந்திரனுக்கே போக போயிட்டு வந்துட்டாங்களே, அப்ப ஏமாற்றுக்காரங்க தானே. சந்திரனுக்கே போகாம எங்க போய் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு நாங்க சந்திரனுக்கு போனோம்ட்டாங்க. அதையும் பிள்ளைங்க நீங்க தப்பா படிச்சுட்டு இருக்க. அப்போ ஏமாற்றம், புலன்கள் குறைபாடானது ஏமாற்றம், மாய், அறியாமல் இருக்கு. அறியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அறியாமல் என்னது? நான் இந்த உடல். சோ பகவத்கீதையில முதல் அர்ஜுனன் தன்னை அப்படிதான் அடையாளப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் பகவான்கிட்ட கீதை உபதேசம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனனுக்கு நான் யாரு, நான் என்ன செய்யணும் எல்லாம் புரிஞ்சுது இல்லையா? அப்ப அறியாமலுக்கு ஜீவனால இவை அனைத்து புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குதான் ஒரு குரு அணுகணும். அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாரு, கிருஷ்ணரே தன் குருவை ஏத்துட்டார். கார்பண்ய தோஷோ பிரகதஸ்வபாஹா விச்சாமித்தாம் தர்மச்சமூட சேதாஹா இஷா நிஷிதம் புருஹூதன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன். கிருஷ்ணா, என்ன உங்க சீடனை எடுத்துக்கிட்டு என்ன அறியாமை போக்கி விடுங்கள். அப்ப பிரம்மா, அர்ஜுனா, சிவா, இந்திரா எல்லாரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க. பகவானே, எனக்கு உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க, எனக்கு ஆன்மீக அறிவு கொடுங்க, என்னுடைய உங்க லீலைகளை புரிஞ்சுக்கிற பாக்கியை கொடுங்க, அந்த லீலைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ பகவான சரணடையாம அல்லது பகவான தூய பக்தரை சரணடையாம இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, பின்னாடி எப்படி பகவான் இருக்காரு, இது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் புரியாத புதிராதான் இருக்கு. அதனால இந்த பெஸ்ட் ப்ராசஸ் இதை சரியா உணரணும் அப்படின்னா பக்தி. சில பிரபுபாதர், அதனாலதான் நான் பிரபுபாதரை பத்தி ஏன் இவ்வளவு நேரம் சொன்னேன்னா, பிரபுபாதர் தான் இந்த இயக்கத்தை உலகம் முழுது கொண்டு போய் இன்னைக்கு இதெல்லாம் வேதங்கள்ல ரகசியமா இருந்தது. கிருஷ்ண பக்தி, ராதா கிருஷ்ண பிரேமம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதெல்லாம் பிரபுபாதர் இந்த உலகத்துக்கு காமிச்சார். அப்போ பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போதுதான் நம்ம புலன்கள் தூய்மை அடையும். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எவ்வளவு சிரத்தையோடு நம்ம உச்சரிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம புலன்கள் தூய்மை அடையும். புலன்கள் தூய்மை அடைய கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? தன்னை தானே வெளிப்படுத்துவார். அதனால ரொம்ப அழகழகான வர்ணிகள் இங்க பார்த்தோம். நம்ம டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு நாள்ல பேசக்கூடிய டாபிக் இல்ல. ஸ்டில் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்ப ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் எதா இருந்தாலும் சொல்லலாம்.